பாய்ச்சலண்டா இடத்துல பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி இந்த கடவுளே அழகான ஒரு கோபுரம் வந்து வழியாக பார்த்துட்டு போயிடும் சாப்பிட ரோட்ல இருந்து போறார் சும்மா காத்துறீங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக வருதுன்னு வருங்க அதில் எந்த அம்ப்பா ரெண்டு பேர் பயப்படுறாங்க சாமி சரணம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் மாலை போட்ட நாட்கள்லேருந்து அதிகமாக ஆலயங்கள் கோயில்களுக்கு வந்து போகிறது. இரவு நேரத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போவோம். கோண்டாவில் பஜனைகள் நடக்கும். அங்கே பஜனைகளில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு காணொலியாக வந்து போடுறது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு கோயிலுக்கு வரும். நேற்றைக்கு சென்னதிக்கு வந்து போயிருந்தோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கீரிமலை நிறைய பஸ்ஸாக நிறைய சிங்கள மக்கள் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கு வந்து கீரிமலை கோயிலுக்கு வந்துக்கிறோம். வழிபாடை அமைக்கணுன்ட்டு அப்படியே கடற்கரை கேணி எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டை போகலாம்னு சொல்லி இங்கே பாருங்கள் அப்படியே முகப்பு அப்படியே அழகான ஒரு கோபுரம் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதிகமாக நிறைய வர்ணங்களை வந்து சேர்க்காமல் ஒரு 2 நிறங்களில் பாருங்கள் அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலேயே. பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி அழகான ஒரு கோபுரம். ஒரு காவி கலரும் ஒரு வெள்ளை நிறத்திலான ஒரு கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நிறைய சிங்கள மக்கள்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இங்கே பாருங்கள் நிறைய சிங்கள மக்கள் யாழ்ப்பாணத்துக்கான இந்த விஜயத்தில் எல்லாம் வந்து நல்லூருக்கு வருவாங்க. கீரிமலை இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து பார்த்துட்டு தான் வந்து போவாங்க. நாங்களும் உள்ளுக்கு போய் ஒரு வழிபாட்டை வழிபட்டுட்டு பாருங்கள் பாட்டெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு பிறகு மிச்ச விஷயங்களை வந்து பார்ப்போம். ஆலயத்தில் இப்போவும் வந்து பாருங்க வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கங்களில் வந்து பாருங்க இப்போவும் வந்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த தொடர்ச்சியாக வேலை நடந்துட்டு இருக்குது. இது உள்ளுக்கு பாருங்க நிறைய சிங்கள மக்கள் நிற்கிறாங்க கோயிலுக்குள்ளே பாருங்க. ஓகே உள்ளுக்கு போயிட்டு வந்து வழியில் பார்ப்போம் மீதியை. ஓகே உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஆலயம் முறிச்சு ஓடிக்கிட்டு சொல்லவே முடியாது. அப்படியே நாங்கள் அப்படியே கடற்கரை பக்கம் வந்து போவோம். இன்றைக்கு வந்து பாருங்க மழை பெஞ்சது இப்போ விட்டுட்டுது. குடையோட வந்து வெளியில் வந்து வந்தேன். கேணியும் வந்து ஒருக்கா போய் பார்த்துட்டு அப்படியே கடற்கரையும் ஒருக்கா போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டை போகலாம். ஐயப்பன் வந்து எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் அதிகமாக நிறைய இடங்களுக்கு வந்து போயிடாது. இந்த சுப நிகழ்வுகள் வேறு நிகழ்வுகளுக்கு வந்து எல்லா இடங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது. அதிகமாக நாங்கள் வழிபாடுகள்லாம் வந்து ஈடுபடணும். குறிப்பாக ஆலயங்களுக்கு வந்து போகிறது. நான் இப்போ ஒவ்வொரு வெள்ளியும் தான் போவோங்கன்னு பார்த்தது. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆலயங்களுக்கு வந்து போவோம். ஏண்டா போயிட்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் இரவெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறது ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறது பஜனைகள் எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரவே மதியம் வந்து ஐயப்பன் கோயிலில் அன்னதானம் வந்து கொடுப்பாங்க. இரவும் வந்து கொடுப்பாங்க. நான் நேற்று நாளில் சன்னதியில் பகல் ஐயப்பன் கோயிலில் இரவு நேற்றைக்கு சாப்பாடு. இனியும் கோயிலில் வந்து போகலாம்னு பார்க்குறேன். அவ்வளவு என்ன சொல்கிறது ஒரு மனதுக்கு ஒரு மன நிறைவை தார மாதிரி பஜனைகள் பூஜைகள் அவ்வளவு நல்லா இருக்கும். எல்லா நிறைய சாமிமார்கள்லாம் வந்து வருவாங்க. அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதிதாரமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த விரதம் மேலே ஒரு முக்கியமான விரதம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம் தொல்பொருள் திணைக்களத்தால் வந்து இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாம் வந்து பாருங்கள்
இந்த கம்பிகள் எல்லாம் வந்து போட்டு எல்லாம் வந்து உடைஞ்சு கொண்டு இருக்குது, சிதைஞ்சு கொண்டு இருக்குது. அதனால் வந்து இதை வந்து பாதுகாக்கிறாங்க. அப்படியே வந்து போய் கொண்டு இருக்குது. ஓகே, நான் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வருங்க, சிலாபம் குருநாகல் அதெல்லாம் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்குது. இதில் வந்து பாருங்கள், வெளியிலேயே வந்து மாங்காய் கடை, கச்சான் கடை எல்லாமே இருக்குது. இல்லை இங்கே பாருங்கள், இல்லையே மாங்காய் இருக்குது. நிறைய பேர் வந்து உள்ளே போயிட்டு வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. உள்ளுக்கே வானம் போகுதா? உள்ளுக்கே பார்க்கிங் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இனிப்பு எல்லாமே இருக்குது. கச்சான் அல்வா, வெள்ளுப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, உள்ளுக்கு எவ்வளோ வாகனங்கன்னு சொல்லி பெரிய பெரிய பஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு போகிறான். உள்ளுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து அந்த வெடியர் வந்து போட்டு கிடக்கு. அங்கே போக்குறான். இங்கெல்லாம் வந்து பார்க்க இங்கே வரணும். இங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பார்க்கிங். யாழ்ப்பாணமே ஒரு சுற்றுலா இடம் தானே. இதை பாருங்கள், வரியர்லாம் வந்து போட்டு அங்கே புகையில்லாத மாதிரி நடந்து போகக்கூடிய மாதிரி மட்டும் விட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், அலையெல்லாம் சும்மா ஆக்ரோஷமாக அடிக்குது. நல்லாயிருக்கு. இந்த பிள்ளையா கோயில் இப்படி உள்ளே போய் பார்ப்போம் என்ன வேக்குன்னு சொல்லி. நிறைய சிங்கள மக்கள் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சிங்கள மக்கள் எல்லாம் வந்து கீரிமலைக்கு வராங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய பேர் பஸ்ஸாக பிடிச்சி வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏராளமாக வராங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்பா, அப்படியே நாங்கள் இங்கே பிள்ளையா கோயில் இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் என்ன வேக்குன்னு சொல்லி. இது வந்து இந்த மடம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கிரிமலை தீர்த்தம் ஆடுறது மாவட்டோர கந்தசாமி கோயில் தீர்த்தமெல்லாம் ஆடிட்டு சுவாமி வந்து இதெல்லாம் வந்து இருப்பேன். நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல காற்று, நல்ல புயல் வந்து அடித்து கொண்டு இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்துருக்காங்க. முழுக்க சிங்களாக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டிஷர்ட் எல்லாம் வந்து பாருங்கள், பின்னுக்கு சிங்களத்திலாம் வலிக்குது. இங்கே பாருங்கள், அப்பா, முக்கியமாக இந்த கேணிக்கில் வந்தால் எல்லாருமே வந்து இந்த கேணிக்கில் வந்து குளிப்பாங்க. குளிச்சுட்டு தான் வந்து போகிறது. இது வந்து கேணியில் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து நல்ல நீரில் குளிக்கிறது. நன்னீர் குளியல்னு சொல்லி இருக்கு பாருங்கள், குளிக்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. அப்பா, இங்கே எவ்வளோ பேர் குளிக்கிறான்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேர் ரெண்டு வேடிக்கை வாதம்ன்றீங்கன்னாங்க. அங்கே பாருங்க, ரெண்டு நல்ல குளியல் நடக்குது. அப்பா, இங்கே பாருங்க, எல்லாம் வரணும் வந்து பார்க்குறதுக்காக வரணும். வேட்டி அடிக்க போகிறேன். வேட்டி அடிக்கல. ஓகே, நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். எப்போவுமே யாழ்ப்பாணத்தில் வழிபாட்டோட சேர்ந்த ஒரு சுற்றுலாத்தலம் அது வந்து கீரிமலை. நிறைய பேர் வந்து இதில் நீராடி குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கும் வந்து எல்லாம் போய் கும்பிட்டுட்டு இங்கே பாருங்க சாப்பிட்ற ரோடில் இருந்து போகிறார். அப்பா, எவ்வளோ பேர் வந்து பாருங்க, இங்கே பாருங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க. உலக சிங்களாக்கலாம். அப்பா, சும்மா காதடிக்குது, உயிர் அடிக்கிற மாதிரி தான் அடிக்குது. இங்கே வரங்க அல்ல, எங்கே வரையும் அடிக்கிட்டு வரங்க, கரை வரைக்கும் அடிக்குது. ஆமாம், அங்கே கல்லுக்கு அடிக்குது. இங்கே இந்தா, ஆமாம், வெளியில் தண்ணி வெளியில் ஏற்றுது. அப்பா, சும்மா காத்தடிக்குது.
இங்கே பாருங்க எல்லாம் வந்து புகைப்படங்கள் எடுத்து வந்துக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாம் கேணி எல்லாம் வந்து பார்த்து நிற்கிறோம். இங்கே வெயிட்டியில் ஆடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. வேட்டி அடியில் பாருங்க. ஆமாம் மேலே நோடிக்கிறாங்க. பாருங்க நீச்சல், ஒரு ஆள் புற நீச்சல், ஒரு ஆள் மேல் நீச்சல். ஓகே, அருமையான காற்று அடிச்சுட்டு நிற்குது. புயல் அடிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்குது. ஏன்னா 24ஆம் தேதி வரைக்கும் மழைன்றபடியாக நல்ல காற்று அடிக்குது. ஏன்னா 24ஆம் வரையும் புயல் அடிக்கும்னு சொல்லியிருந்தவங்க இங்கே பாருங்க நிறைய பேர் வந்துக்கிறாங்க. இன்னும் வந்து கொண்டே இருக்காங்க. ஆக அங்கே பாருங்க, இங்கே பாருங்க பௌத்த பிக்குகள் எல்லாம் சேர்ந்து தான் வந்தீங்கன்னா நிறைய பேர் லைனாக வந்துட்டுருக்காங்க. கோயிலுக்கு வந்து எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே வராங்க. இந்தா அப்பா மழையும் பெய்ய வலிக்கிற வேண்டிய எல்லாம் பாருங்க. தண்ணி எல்லாம் வந்து இந்த பக்கங்களுக்கு வந்து பாஞ்சு இந்த மண்ணெல்லாம் வந்து அரிக்குது. எந்த கடவுள். இங்கே வரும் இந்த கல்லெல்லாம் முட்டிக்கொண்டு இங்கே வரும். அடிக்கிற அடியை பாருங்க. பயங்கர இல்லை, சொல்லவே இல்லை. கொஞ்சம் அடிக்குது மேலே இல்லை விளம்பு தண்ணி. அப்பா அரம்புறம் அடிக்குது. இவ்வளோ ஆக்ரோஷமாக வருதுன்னு பாருங்க. அதில் எந்த அம்பா நல்ல காற்று. சபா இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. எந்த கடவுளே. ஆமா பாச்சரண்டா. எல்லாம் வந்து வழியாக பார்த்துட்டு போயிடும். நல்ல ஒளியல். அங்கே அதில் 2 வாய்ப்பு 3 பேருமே. போட்டிக்கு நீந்துறதுக்காக குதிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு குடிக்கும். நல்லா தான் இருக்கு. ரெண்டு வேடிக்கை பார்க்கவும். அப்பா ரெண்டு பேர் பயப்படுறாங்க.
போட்டி நீந்துறாங்க.